வீரா சீரியல்ல இருந்து நடிகை சுபிக்ஷா வெளியேறி இருக்காங்க. நடிகை வைஷ்ணவி அருள்மொழி, அருண் உள்ளிட்ட சக நடிகர்கள் நடிக்க ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்புல இருக்கிற சீரியல் தான் வீரா. அந்த வகையில் வைஷ்ணவி அருண் ஜோடிக்குன்னு தனி ரசிகர் பட்டாலுமே இருக்கிறாங்க. வைஷ்ணவிக்கு நிகராக இந்த சீரியல்ல முக்கியத்துவம் வாய்ந்த இன்னொரு கேரக்டர்னா அது கண்மணி தான். நடிகை சுபிக்ஷா தான் இந்த கேரக்டர் நடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. கடந்த சில தினங்களா இந்த சீரியலோட கதை விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குது. இந்த சூழலில் சுபிக்ஷாவோட கேரக்டர் திடீர்னு முடிய போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலுமே வெளியாகி வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் சிலரோ கேரக்டர் முடிய போகிறதா சொல்கிறது உறுதியான தகவலாக தெரியலை. ஆனால் சுபிக்ஷா சீரியல்லேருந்து வெளியேறது மட்டும் உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா சுபிக்ஷாக்கு பதிலாக வேறு எந்த நடிகை நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலருமே கேட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் சுபிக்ஷாவை இதை பற்றி ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆமாங்க, வீரா சீரியலில் என்னோட பயணம் முடிகிறது நிஜம்தான். அந்த கேரக்டரை முடிய போகுது. இப்போ எனக்கு நிறைய சினிமா மற்றும் வெப் சீரிஸ் வாய்ப்புகள் வர தொடங்கியிருக்குது. யோகி பாபு சாருக்கு ஜோடியாக நான் நடித்த படம் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. அதனால் தொடர்ந்து சினிமா மற்றும் வெப் சீரிஸ் பக்கம் கவனம் செலுத்தலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் சேனல் மற்றும் தயாரிப்பு தரப்பில் பேசி நானும் அவங்களுமே பரஸ்பரம் சம்மந்தத்தோட என்னுடைய கேரக்டர் முடிக்கப்படுது. இந்த சீரியல் எனக்கு நல்ல பெயரை வாங்கி தந்ததோட நிறைய நண்பர்களையும் கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். சீரியலில் என்னோட என்ட்ரி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நல்ல மரியாதையோட அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் சுபிக்ஷா பேசியிருக்கிறாங்க. அந்த வகையில் சுபிக்ஷா ஜீ தமிழில் ஒளிபரப்பான ரஜினி சீரியல் நடிச்சிருந்தாங்க. கேரளாவை சேர்ந்த சுபிக்ஷா 4 வருஷங்களுக்கு முன்னாடி டான்ஸ் மாஸ்டர் மானஸை காதலிச்சு கரம் பிடிச்சிருந்தாங்க. மானஸ் வேற யாரும் இல்லை, சீரியல் நடிகை ஆலியா மானஸோட முன்னாள் காதலர் அப்படின்னு சொல்லப்படுது. பல காரணங்களால் அவங்க 2 பேருமே பிரிஞ்சிட்டாங்க. இந்த பிரிவுக்கு அப்புறம் தான் மானஸ் சுபிக்ஷாவை காதலிச்சாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே பெற்றோரோட சம்மதத்தோட திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட திருமண வரவேற்பு விழாவில் சின்னத்திரை பிரபலங்கள், கலா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே கலந்துக்கிட்டு வாழ்த்தி இருந்தாங்க. இந்த நிலையில மானஸ் சுபிக்ஷா 2 பேருமே தனிப்பட்ட காரணங்களால பிரிஞ்சிட்டாங்க. திருமண போட்டோஸை தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருந்து நீக்கிட்டாங்க. சுபிக்ஷா தொடர்ந்து சீரியலில் நடிச்சு வந்தாங்க. இந்த நிலையில சுபிக்ஷாவுக்கு கேரள தொழிலதிபர் கூட திருமணம் நடந்து முடிஞ்சிருக்குது. தன்னோட திருமண போட்டோஸையும் வீடியோஸையும் சுபிக்ஷா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஃபேன்ஸ் பலருமே தங்களோட வாழ்த்துக்களுமே சொல்லி வந்தாங்க.